இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கார்டை வந்து நம்ம ஹோவர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளிப் ஆகும். ஸோ வந்து டியூவல் கார்ட் ரொட்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக HTML CSS யூஸ் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பேர் முத்துப்பாண்டியன். நான் செல்ஃப் கோட் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் தான் கோடிங் ரிலேட்டடாக கண்டென்ட்டாக நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அங்கேயே போய் செக் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் டெவலப்பர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுவோம். அது வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு வச்சுக்கிறேன். தென் அனதர் டிவ் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து கிளாஸ் நேம் வந்து கார்டு ஃப்ளிப்னு வச்சுக்கிறேன். தென் அனதர் டிவ் கிரியேட் பண்ணுவோம். அதில் கார்டு இன்னர்னு வச்சுக்கிறேன். தென் அனதர் டிவ் கிரியேட் பண்ணுவோம். டாட் கார்டு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஒரு இமேஜ் வந்து வரும். தென் அனதர் டிவ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கார்டு பேக். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். நாம் இதில் வந்து இமேஜ் போடுவோம். இமேஜ் இதில் லெஃப்ட் கூலி ஆஃப் ஸ்க்ரீன் போஸ்டர் கொடுத்தவான நமக்கு வந்துச்சு. இந்த இமேஜ் இதில் லெஃப்ட் கூலி போஸ்டர் நமக்கு வந்து இப்போ 2 இமேஜும் வந்துருச்சு. நவ் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸ்டைல் டாட் கண்டெய்னர் கால் பண்ணிவிட்டு ஹைட் வந்து நான் ஒரு 100% கொடுத்துக்கிறேன். வித் வந்து நான் ஒரு 650 பிக்சர் கொடுத்துக்கிறேன். தென் கார் இன்னர், ஓகேவா? சாரி, முன்னாடி டாட் வைக்கலாம். இப்போ இதில் பொசிஷனிங் வந்து அப்சல்யூட் கொடுத்துக்குவா, ரிலேட்டிவ் கொடுத்துக்குவான்னு பார்ப்போமா? ரிலேட்டிவ் கொடுக்கணும். நவ் ஹைட் வந்து 100%, வித் வந்து 100% கொடுத்துட்டோம். நவ் இந்த ஒரு கார்ட் ஃப்ளிப் வந்து ஹைட் வந்து 100%, வித்து வந்து 100%. என்னடா ஹைட்டு வித்து 100% கொடுக்கலாம் சொல்லிட்டுருங்களா? எங்கேயும் எனக்கு சைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. நான் அதனால தான் எல்லாத்துக்கும் நான் இது கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இவ்வளோ ஹைட் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரியா? இப்போது இவங்க 2 பேரையும் ஸ்டைலிங் பண்ணலாம். டாட் கார்ட் ஃப்ரெண்ட் கமா டாட் கார்ட் பேக். இப்போ பொசிஷனிங் போடுறோம். அப்சல்யூட்டை போட்டோன்னா இது வந்து நம்ம பொசிஷனிங் போட்டு வந்து நமக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து பின்னாடி கிடச்சி, கோலி போஸ்டர் இமேஜ் வந்து ஃப்ரண்டில் வந்துடுச்சு. நவ் வித் 100%, sorry, height 100%. நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இதை ஹோவர் பண்ணால் சும்மா சுற்றி வர மாதிரி கார்டு சுற்றணும். அதுக்கு என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ ஒன்றும் சுற்றலை, இப்போ சுற்றும். டாட் கண்டெய்னரை ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே நான் இன்னொரு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். கார்டு லெஃப்ட்னு வச்சுக்கிறேன். இதை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த கிளாஸை டிஸ்டர்ப் பண்ண வரணும். ஸோ இந்த நான் ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணியே வச்சுக்கிறேன். அதில் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள இன்னர் டாட் சிஎஸ்எஸை கால் பண்ணணும். பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ரொட்டேட் 180 டிகிரி கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா உலகம் அதிரட்டுமே இப்படி தான் வரும். ஏன்னா
ஏன்னா தெரியல, பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா இங்கே நம்ம டிரான்ஸ்லேஷன் ஒய் கொடுத்து 180 டிகிரி கொடுக்கணும். இப்போ நமக்கு இப்படி வருது. இது ஏன்னா நம்ம வந்து டிரான்சிஷன் கொடுக்கல. டிரான்சிஷன் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அது ஒரு நம்ம ரேஞ்சில் இவ்வளோ டைமிங் வரும்னு சொல்லலாம். ஆர் 1 செகண்ட், ஒன்ஸ் அப்பான் டைம் 1 செகண்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுது. ஆனால் நமக்கு பின்னாடி உள்ள இமேஜை காணுமே. வரும். அது எப்படி வரும்னா, இங்கே டாட் கார் லெஃப்ட் டாட் கார் பேக் பேக் அந்த மாதிரி கார் பேக் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஒய் 180 டிகிரி வந்துருச்சு. ஆனால் நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, மிரர் மாதிரி வருதா? மிரரிங் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். இங்கே கார்டினரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல்னு இல்லை ப்ரெவன்ஸ் 3 இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மிரரிங் இது வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ரொட்டேட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் இதை நம்ம யூஸ் பண்ணணும், சரியா? பட் நமக்கு வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக நமக்கு வரல. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. கார் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ பின்னாடி ஒரு இமேஜ் இருக்குது, அது நமக்கு தெரியணும். ஸோ அப்படிங்கும்போது பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து ஹிடனில் இருக்கணும். இப்போ பாருங்கள், சரி அந்த பாட்டுக்கு மண்டை ஓடிட்டே இருக்கு. ஆனால் இது வந்து இது பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரொட்டேடாது. இப்போ எப்படி இன்னொரு கார்டு ஆட் பண்ணாலும் பார்க்கலாம். இது வெரி சிம்பிள் தான், நீங்களே பண்ணலாம். இது அப்படியே காப்பி பண்ணுறோங்க, எத்தையுமே மாற்ற வேண்டாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் எங்கே இருக்கோ அதெல்லாம் ரைட்டுன்னு மாற்றிடுங்க. ரைட் கொடுத்துட்டோன்னா இங்கே எதுவுமே மாற்றம் வராது. எப்போ வரும்னு நான் சொல்கிறேன். கொடுத்தாச்சு. இப்போ இதையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கேயும் நாம் ரைட் ஓகேவா கொடுத்துட்டு ரொட்டேட் ஒயில் மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா அது ஃப்ளிப் ஆகும்போது இது இப்படி ஃப்ளிப் ஆகும், அது அப்படி ஃப்ளிப் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸ் கொடுத்துட்டோம். இப்போது என்ன பண்ணுவோம், ஃப்ளிப் ஆகுது. பட் நமக்கு இன்னொரு இது காணும். அதுக்கு தான் இங்கே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டோன்னா இமேஜ் வந்துருச்சு. ஆனால் நடுவில் ஒரு பாலம் மாதிரி ஒரு கோடு இருக்குது. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா இங்கே வந்து வித் வந்து 650 கொடுத்துருவோம். ஒரு 600 கொடுத்து பார்ப்போமே. இப்போ பாருங்கள், அரங்காதிரம் மட்டும் எனக்குமே லிரிக்ஸ் தெரியாதே. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி 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 சிம்பிள் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ வெரி 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 சிம்பிள். இதோட கோடு வேணுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களோட கோடோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். யுவர் ஓன் வே, உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வச்சு யுவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் நான் வெப் டெவலப்மெண்ட் வீடியோ பார்க்கணும். மறக்காமல் என்ன பண்ணணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னால் ஃபாலோ பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் கரெக்ட் தானே ப்ரொனவுன்ஸ்? அதை பண்ணணும். ஸோ அண்ட் தென் அடுத்த கிரியேட்டிவான யூஐ வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.